ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி பழைய வயர்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போன பழைய வயர்ஸ் தான். நிறைய கலரில் என்கிட்ட இந்த வயர் இருந்துச்சு. பட் வந்து நான் க்ரீன் கலர் மட்டும் சூஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு கேலண்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கேலண்டர் ஷீட் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோல் பண்ண போகிறோம். லென்த் ரோலாக வரும், ஏன்னா நல்லா பெருசாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபெவிகம் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து கேலண்டர் ஷீட் சூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட பண்ணலாம், நியூஸ் பேப்பரில் கூட. பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது, இது நல்லா தின்னாக இருக்கும் இந்த பேப்பர். முடிஞ்சால் கேலண்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதிலே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபெவிகம் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்து இதுக்கு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து சீக்கிரம் ஒட்டிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம், கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நான் ஃபெவி பாண்ட் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை தட்டையாக ரெடி பண்ணிக்கோங்க. உருண்டையாக இருக்க வேணாம், இப்படி தட்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதை ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ஃபஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எப்படின்னா எல்லாமே க்ரீன் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் அண்ட் வந்து லைட் க்ரீன், அப்புறம் எல்லோ கலர், அந்த மாதிரி வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லீஃப் தான் கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. லீஃப் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லீஃப் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும்னா அதை பிரித்து பார்க்கும்போது அப்படியே ஒரு லீஃப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். தனித்தனியாக கட் பண்ணிகிட்ருக்கணும் அவசியம் இல்லை. நிறைய பேப்பர் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி நிறைய லீஃப் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். பட் வந்து ஒரே மாதிரி லீஃப் நம்ம பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி ஒரு 10 லீஃப் இருக்குன்னா வேறு மாதிரி இன்னொரு 10 லீஃப் இருக்கணும். அதாவது கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது, அப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பெருசு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டியான பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே பெருசு சின்னதுன்னு சொல்லிட்டு நிறைய லீவ்ஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லீஃபும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய கலரில் வந்து நிறைய லீஃப், அதாவது சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் எல்லாத்துக்கும் டெக்ஸ்சர் பண்ண போகிறோம். டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸ்கெட்சில் எப்படின்னா ஒரு 5 கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு லீஃபும் நம்ம தனித்தனி கலரில் கட் பண்ணியிருக்கோம்ல, எப்படியும் வந்து 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் லீஃப்க்கு மட்டுமே. அதனால் ஒவ்வொரு லீஃப்க்கும் என்னென்ன கலர் செட் ஆகுமோ அந்தந்த கலர் நான் பண்ண போகிறேன். இப்போ டார்க் க்ரீனாக இருக்குது. டார்க் க்ரீனுக்கு வந்து எது லுக்காக வெளியே தெரியும்னு பாருங்கள். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க கலர் கூட அவ்வளோ சரியாக தெரியல. நான் ஸ்டார்டிங்கில் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு தெரியல. அதனால திரும்பவும் எடுத்து பிளாக் கலர் எடுத்து மேலே பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எது வந்து நல்லா டார்க்காக அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த இலையோட சேர்ந்து தெரியுமோ அந்த மாதிரி கலரிங் எடுத்து நீங்கள் மேலே டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கொடுத்தா பத்தாது, 2 சைடும் வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டு ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டு வச்சுட்டேன். அதனால நீங்கள் 2 சைடும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 சைடும் நான் எல்லா லீஃப்க்கும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா டபுள் சைடும் கொடுத்தா தான் நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து டபுள் சைடும் தெரியும் வெளியே பார்க்குறதுக்கு. அப்போ 2 சைடுமே டெக்ஸ்சர் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எனக்கு எந்தெந்த லீஃப்க்கு வந்து எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த கலர் வந்து இந்த எல்லா லீஃப்க்கும் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். அப்படி உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இல்லைனா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். பட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறத விட ஸ்கெட்சில் பண்ணுறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே எதுக்கெலாம் லுக்காக தெரிஞ்சிச்சோ அதுக்கெலாம் வந்து இப்போ பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வயர்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, அந்த வயர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டிக்கை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு பார்க்குறதுக்கு அது க்ரீன் கலரில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ் அங்கங்கே தெரியுது. அந்த கேலண்டர் ஷீட்டில் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் அங்கங்கே தெரியுது. அது தெரியாமல் மறைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அப்படி ப்ரௌன் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அது காய வைக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் இப்படியே பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் இல்லை, அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் பெயிண்ட் கூட பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் 2 கலர் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே சுற்றி ஒட்டுறேன். அதுக்கும் ஃபெவிபாண்ட் போட்டு நான் ஒட்டிடுறேன். அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும்னு சொல்லிவிட்டு. ஓகேவா, எனக்கு காலையிலேருந்து டைம் ஆகிடுச்சு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு பண்ணி போட்டுன்றனால எப்படிலாம் சீக்கிரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐடியாவை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த வயர் எடுத்துக்கலாம். இந்த வயர் எப்படின்னா ஆக்சுவலி இந்த வயர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மடங்கின மாதிரி தான் இருக்கும் வயர்னாலே. அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த செடியில் இருக்கிற கொடியிலலாம் இருக்கும்ல, ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும். அந்த கொடி மாதிரி எஃபெக்ட்டுக்கு இந்த வயர் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த வயர் எடுத்திருக்கேன். அந்த வயரை வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி சைஸில் இல்லாமல் கொஞ்சம் பெருசு அதை விட சின்னது அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி சைஸில் இருந்தாலும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசுன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேலண்டர் ஷீட்டில் ரெடி பண்ணாலும் ஸ்டிக்கு அதுக்கு மேலே வந்து இந்த ஒவ்வொரு வயரையும் செட் பண்ணி இப்படி ஒட்ட போகிறோம். நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு குட்டி அட்டையை கட் பண்ணி இப்படி ஒட்டிடுறேன். அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வெளியே கீழே விழுகிறதுக்கு சான்ஸே இருக்காது. அதனால
அதனால் அந்த மாதிரி ஒட்டுறேன். இந்த மாதிரி வயரை ஒட்டுறதுக்கு உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி அட்டையை வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சென்டரில் ஒன்று பெருசாக ஒட்டியிருக்கேன். இப்படி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வயர்லேயும் நம்ம அந்த இலை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இலையை எடுத்து ஒட்ட போகிறோம். ஓகே, இப்போ இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கும் நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். ஏன்னா வயரில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினோன்னா டக்குன்னு ஒட்டிடும். இப்போ ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற இலையை மேலே ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற இலையை அதுக்கு பக்கத்தில் ஒட்டுறேன். எப்படின்னா 2 ஆப்போசிட் சைட்லையும் இலை ஒட்டாதீங்க, அதுக்கு கீழே கீழே ஆப்போசிட் சைடில் ஒட்டிக்கோங்க. ஓகே, நிறைய கொடி செடியிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மணி பிளான்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. அதோட இலை வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து அது வளர்ந்துருக்கிறது என்னமோ இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சைடில் அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து மாற்றி மாற்றி இருக்கும். பட் நேருக்கு நேராக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம இந்த இலையை வந்து இந்த வயரில் ஒட்ட போகிறோம். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த மணி பிளான்ட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி இலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுறேன். இது வந்து எனக்கு ஒரு பர்பஸ்க்காக தேவைப்படுது. நம்மளோட மினி குக்கிங் சேனல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்டுக்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். போட்டு பார்த்து நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நேச்சராக வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்குமே பிடிச்சிருக்கு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா லீஃபையும் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா லீஃபையும் வச்சு ஒட்டியாச்சு. ஒரே கலர் வந்து பக்கத்தில் ஒட்டாமல் எல்லோ கலர் ஒட்டியிருக்கேன்னா அடுத்து டார்க் க்ரீன் ஒட்டியிருக்கேன். டார்க் க்ரீன் பக்கத்தில் லைட் க்ரீன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது வந்து நம்ம அட்டை போட்டு ஒட்டணும் இல்லையா வயர், அதை வந்து பின்னாடி திருப்பிடுங்க. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு. பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஒட்டுறதுக்காக அந்த இடம் இருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் ஏட்ரை க்ளே எடுத்திருக்கேன். ஏட்ரை க்ளேயில் வந்து சரி கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி செஞ்சு ஒட்டலாம். நான் வந்து லீஃப் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் செஞ்சு நான் ஒட்ட போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லீஃப் மட்டும் செஞ்சது நல்லா இருந்துச்சா, இந்த பூலாம் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா, வெறும் இலை மட்டும் இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்து அங்கங்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அங்கங்கே பூ வந்து வளர்ந்து நின்ன மாதிரி இருக்கும்ல, அதனால அப்படி பண்ணேன். எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 8 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கிளேயோட மோல்டு எடுத்திருக்கேன். அந்த மோல்டு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி நிறைய பூ செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னதாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக, அப்புறம் லாஸ்ட்டு இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி, கண்ணுக்கே தெரியல அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. அந்த மாதிரியும் வந்து ஒரு 5 கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா ஒரு மொட்டில் வந்து குட்டி பூ வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் நிறைய கலர் மல்டிப்ளாக அடிக்கலாம் அப்படி இப்படின்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். பிங்க் கலர் அடித்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து பிங்க் கலரை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினச்சேன் நான் நிறைய வந்து நம்ம கலராக பண்ணலாம், பர்பிள் கலர் அண்ட் வந்து பிங்க் கலர், ரெட்டு, அந்த மாதிரி எல்லா கலரையும் சேர்த்து பண்ணால் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம், நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்கட்டும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த லீஃபில் வந்துட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அந்த பிங்க் கலர் மட்டும்தான் கொஞ்சம் லுக் அட்ராக்டிவாக தெரியுது. நம்ம ஒட்ட போகிறதே சும்மா அங்கங்கே வந்து ஒரு 10 பூ தான் ஒட்ட போகிறோம். அதுக்குமே ரொம்ப கலராக பண்ணால் நல்லா இருக்காதுன்றனால நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் கலரை மட்டும் எல்லா பூக்கும் அடித்து இப்போ காய வச்சும் எடுத்துட்டேன். ரொம்பவும் காயலை, கொஞ்சம் தான் காஞ்சிருக்கு. அதுக்குள்ளே நான் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் காயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன். கொஞ்சம் பெருசாக செஞ்சோம்ல அந்த பூவெல்லாம் எடுத்து மேலே பெரிய பெரிய லீஃப் ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து இப்படி வச்சு ஒட்டுறேன். அதை விட கொஞ்சம் சின்னதாக செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன லீவ்ஸ் ஒட்டியிருக்கோம்ல அது பக்கத்தில் வச்சு ஒட்டுறேன். இன்னும் ரொம்ப குட்டியாக செஞ்சதை வந்து ரொம்ப கீழே வச்சு ஒட்டுறேன். சும்மா அங்கங்கே ஒட்டுறேன். நிறைய ஒட்டினாலும் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டியாக ஒரு பூ செஞ்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ரொம்ப எல்லாத்துக்குமே கீழே சின்ன ஒரு மொட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாமே ஒட்டிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. இப்போ பேக் சைடில் என்ன பண்ணலான்னா நம்ம டபுள் சைட் டேப் போட்டுட்டு நம்ம வந்து வாலில் ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் தான் கிடையாது, நம்ம உள்ளன் த்ரெட்டை கூட அதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த கார்னரில் கட்டி விட்டுட்டு நம்ம மேலே ஏதாச்சும் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஹேங் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டபுள் சைட் டேப் தான் போடுறேன். இப்போ டபுள் சைட் டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாலில் ஒட்டி வச்சுருக்கேன். இது பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் வந்து இதை வாலில் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட கதவுக்கு மேலே அந்த நிலப்படி இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பெருசாக செஞ்சு ஒட்டலாம். அப்படி இல்லைனா சைடில் மட்டும் கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எங்களோட வால் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படிங்கிறனால அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக தெரியல. பட் வேறு வேறு கலர்லலாம் இருந்துச்சுன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பை பை.